நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஹலோ வணக்கம் மதனம்மன் வெல்கம். இது கலர் ஹோம்ஸ். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேஷியல் ஷர்ட்டுகள் கோ பிரசன்ட் பை காளிமார்க் பவன்டோ. மச்சி, எஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, என்ன நம்ம ஷோக்கு வர செலிபிரிட்டிஸை டிஸ்டர்ப் பண்ணி நம்ம மக்களை நிறைய சிரிக்க வைக்கிறோம். கண்டிப்பா. பொதுவா தமிழர்களுடைய பண்பாடை கரெக்டா கேட்ச் பண்ணதுனால தான் இவ்வளவு பெரிய ரீச் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன வச்சுக்கேன், எப்பயுமே அடுத்தவங்களுக்கு ஒரு தொந்தரவுனா நம்ம ஆளுங்க ரசிக்கிற மாதிரி உலகத்தில் வெளியே ரசிக்க முடியாது. இப்ப மலையில வழி விழுந்தோம்னா எவனா முதல்ல தூக்குவானா? விழுந்தோன்னா ஏன் சார் டிவில தான் காமெடி பண்ணீங்கன்னா ரோட்லயும் பண்றீங்க, நம்ம சீரியஸா விழுந்திருப்போம். அந்த மாதிரி இருக்கும். ஓகே, பொதுவா இது நம்ம கான்செப்ட், அது பிடிச்சதுனால நமக்கு வந்துருச்சு. ஓகே, ஆனா இன்னைக்கு வரப்போற 4 செலிபிரிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஆட்கள் வச்சு. எப்படி? அதாவது வந்து இந்த வழக்கமா செலிபிரிட்டிஸை நாம டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஓகே, ஆனா இன்னைக்கு வந்து நாம டிஸ்டர்ப் பண்றோமா இல்ல இந்த 4 பேரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண போறாங்களாங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் நடக்காது, ரெண்டாவது வேணா நடக்கும். ஆமா மச்சான், ஏன்னா இவங்க வந்து எல்லா சினிமாலையுமே அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணியே பேர் வாங்கினவங்க. அது மட்டும் கிடையாது, 4 பேரும் கல்லூரியில் தற்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற யங்ஸ்டர்ஸ், இளைஞர் பட்டாளம், யூத். எஸ், அப்படிப்பட்ட யூத் யாருமா? லெட்ஸ் வெல்கம் சாப்ளின் பாலு, நெல்லை சிவா, முத்துக்காளை அண்ட் சுப்ராஜ் அண்ணன். பாலாஜி, மகேஷ், அண்ணா சொல்லுங்க. உங்க 2 பேரையும் தூக்கி போட்டு மிச்சம்டா தூத்துக்குடி விடாமா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வாரம் போறவன் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்றிய. எங்களை டிஸ்டர்ப் பண்ண நீ யாரு? ஏத்தரிச்சியா அது நாத்திரிட்டியா அது களபரிச்சியா? என்ன தெரிந்த எங்களை கிண்டல் பண்ணுவ? இங்க பாரு, இனிமேல் சிம்மர்றா. ஆமா, 2 பாத்திர போறேன். எங்க 4 பேர்ல யாரை டிஸ்டர்ப் பண்ண உங்க 2 பேரும் காதையும் கடிச்சு காக்காய்க்கு கரிஞ்சீர் பண்ணி போட்டுரும்ல. ஆமா, அது என்ன அண்ணே, இவர் யாரு தெரியுமா? திருநெல்வேலி அறுபத்துக்கு வைக்க மாட்டார். யாரு இவரு? இவர் யாரு தெரியுமா? அவர் எதுக்கு அறுபத்துக்கு தெரியுமா? ராஜபாளையம் நாய்க்களை இவர் பேர் வைப்பாங்க. ஃபைட் யூனியன் இருக்காரு. கை வச்சீங்க 50 ஃபைட் வந்துருவான். இவர் ரைட் யூனியன் இருக்காரு. ரைட் யூனியன்ல அவர் கலாய்ச்சிங்க 100 பேனாவுல நிப்பான். ஜாக்கிரதை. நாயான் பண்ணுமா? யாரு தெரியுமா? நான் தான். சரி, ஏன் உங்களுக்கு எங்க மேல இவ்வளவு கோவம்? இல்ல, எந்த புராணம் எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கிண்டல் பண்ணுங்க. நீங்க 2 பேருமே ஹீரோ ஆயிடுறீங்க. அதனால சரி, உங்களை சுப்ராஜ்னு சொல்லக்கூடாதுன்னு ஆமா, கடுமையா அது முதல்ல வந்து சுப்ராஜ் சாரா பாம்பு சுப்ராஜ்னு சொல்லு. அப்புறம் எதுக்கு இங்க வந்த புத்திர படத்துக்கு வந்தேன்னு போய் இது சருன்னு போமுடா வேகமா. இல்ல, ஆனா உண்மையிலே வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான 4 நகைச்சுவை நடிகர்களோட நாம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்க 4 பேருக்கும் ஒரு பலத்த கைத்தட்டலோட எங்களுடைய வரவேற்பு. நீங்க 4 பேர் உங்க இடத்துக்கு போயிருங்க, நாங்க எங்க இடத்துக்கு போயிரோம். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம 4 நகைச்சுவை நடிகர்கள் வந்தாச்சு, செலிபிரிட்டிஸ் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு தயாரா இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகேஷ் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு. எல்லாருமே அட்டன் பண்ணா எனக்கு தெரியாதுன்னு பேசாம இருக்கக்கூடாது. அப்படி பதில் தெரிஞ்சவங்க முதல்ல அந்த லெட் எடுத்து வாயில போட்டணும். நல்லா இருக்குன்னு சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு தான் மெயினா சாப்பிடக்கூடாது. எந்த கையிலேருந்து எடுத்து போறீங்களோ அந்த கையில பசர அமுக்கணும். யார் முதல்ல பசர அமுக்கிறீங்களோ அதுக்கு பதில் சொல்லலாம். ஓகேவா? பதில் தெரியுதோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படக்கூடாது. லெட் எடுத்து வாயில போட்டு பசர அமுக்கிடுங்க. அதே மாதிரி எந்த கையில லெட் எடுத்து போறீங்களோ அதுதான் அமுக்கணும். ஆமா, இதில் தூக்கி போட்டு அமுக்கிறது உங்களை பார்த்த உடனே சொல்றேன். இல்ல அப்படித்தான் அந்த மாதிரி பண்ணாதீங்க பாம்பு. ஓகே ஓகே அண்ணே, நீங்க வந்து கடிக்க கூடாது. கடிச்சீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆயிருவீங்க. ஓகே ஓகேவா? ரூல்ஸ் கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா வாய்க்குள்ள லட்டு வச்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு ரூல்ஸ் வந்து கிளியரா புரியணும். பார்க்குற நம்ம விஜய் டிவி மக்களுக்கும் கிளியரா புரியணும் அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரையல் ரவுண்ட் போறோம். எல்லாரும் ஒரு லட்டு எடுத்து வாயில போட்டுங்க. சாப்பிடக்கூடாது, வாயிலே வச்சிருக்கணும். ஓரத்துல எல்லாம் பார்க்கிங் பண்ணக்கூடாது, நடுவில் தான் வச்சிருக்கணும். ஓகே, இப்போ என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, நம்ம சாப்ளின் பாலுன்னு இருந்து ஆரம்பிக்கலாம். சிமுக்கு சிக்கா சிக்கு சிமுக்கு சிக்கா சிமுக்கு சிக்கா சிக்கு சிமுக்கு சிக்கா. சொல்லுங்கண்ணே. சிப்பு பிஞ்சிருச்சாங்கிற என்ன ஒரு வாஸ்து மீன் மாதிரி இருக்கிறீங்க? என்னண்ணே உதறு மட்டும் தனியா துடிச்சிருக்குது?
இன்னும் 4 தடவை சொல்லுங்க, ஃபுல்லா பூந்தி ஆயிடும் எல்லாம். நீங்க அண்ணா அண்ணா நீங்க சாப்பிட்டீங்கண்ணே. என்ன லட்டு அமுங்கி இப்படி இருக்குது மைசூர் பாக்கு மாதிரி நேரா? வாய தர அங்க பாரு, பூந்தி ஆக்கி வச்சிருக்கீரு. ரிஜெக்ட் சொல்லக்கூடாது. அப்படியே வச்சிருக்கணும். பாலு அப்படியே வச்சிருக்கணும். வேற முத்துக்காலன் பாருங்க. சரி ட்ரையல் ரவுண்ட் தான், சொல்லுங்க. பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்க. என்ன டேப் வந்து போச்சா என்ன போயினே இருக்கு. போதும் முத்துக்காலன். அதானே. ஓகே, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இல்ல சிவாண்ணே, உங்களோட டாஸ்கே உங்களோட ட்ரேட்மார்க் சிரிப்பு. சரிங்க, போதும். உங்களுக்கான முதல் கேள்வி. தமிழ் மாதங்களின் கடைசி மாதம் என்ன? முத்துக்காலன மங்கினிங்கிற தப்பு. அடுத்து தப்பு. அடுத்து தமிழ் மாதங்களில் கடைசி மாதம். சிவான ஐயா, கடைசி மாசமா? தையா. லட்டை துப்பிட்டு சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க, என்ன மாசம்? தை மாசம். எப்படி சொல்றீங்க தமிழ் மாசத்துல கடைசி மாசம்? எப்படி இல்லடா, இல்ல அதெல்லாம் கடைசி. ஏன் அப்படி கடைசி? ஆமா, தை பிறந்தா வழி பிறக்குனாங்க, அப்புறம் எப்படி முதல்ல கடைசி வரும்? அதான் என்ன அதான் தைலியா தைலியா பங்குனி. பங்குனி. பங்குனின்னு முதல்ல சொன்னது முத்துக்காலன். முத்துக்காலன் எனக்கு மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. நீங்கள் எப்படி விசில் அடிப்பீர்கள்? கமான். சூப்பராஜன் அமுத்திருப்பாரு. இருங்க, பதட்டத்துல வாயில லட்டை போட்டு அப்படியே அடிக்கிறாரு. இருங்க, முத்துக்காலன் தான் ஃபர்ஸ்ட். வெறும் காத்து தான் வருது. அதான் வெறும் காத்து தான் வருது. அது செட் ஆகாது. எடுத்துட்டு பண்றீங்களா? என்ன குக்கர் திறந்தா மாதிரி சாதம் பொங்குது. நீங்க அடிங்க. பால் குக்கரு கேட்கலையா? சிவான அடிச்சுனே இருக்கிறாரு பாவம், பால் போடுற மாதிரி. சொல்ல சூப்பர். அருமையாக விசில் அடித்த நெல்லை சிவா அவர்களுக்கு மார்க் கொடுத்துடலாம். ரைட், உங்களுக்கான அடுத்த கேள்வி. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு விவேக் சார் சொல்ற டயலாக அப்படியே சொல்லுங்க. நீங்க முன்னாடியே எடுத்து லட்டை போட்டீங்க, நான் கேள்வி சொல்லி முடிச்ச அப்புறம் தான் போடணும். ரிஜெக்டட். அடுத்து பாலுன. இல்ல சிவாண்ணே, ரொம்ப அழகான ரியாக்ஷனோட சொன்னேன். சூப்பராஜன் எனக்கு மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. எதற்கும் உதவாதவனை என்னவென்று கூறுவோம்? சாப்ளின் பாலோன. என்ன லட்ட உள்ள தள்ளினேர் எவ்வளவு நேரம்? சீ, இது உறவுக்காரனா? உறவுக்காரனா இல்ல, உறவுக்காரன் கூட எதுவும் உதவுறது இல்லையா? சொல்றீங்களா? அடுத்த செஞ்ச செஞ்ச சோறா? செஞ்ச சோறா? நீங்க கண்ட சோறா? இன்னும் நாங்க 2 ரத்து போயிடலாம். அப்படியா? நீங்க உதவாக்கற. அது என்ன? உதவாக்கற நீ ஒதுக்குற கரை. சாப்ளின் பாலோன அவருக்கு ஃபர்ஸ்ட் சொன்னதுனால மார்க் கொடுத்தலாம். சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி. மகேஷ், ஒரு நிமிஷம். என்ன? நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒரு ஆள்கிட்ட இருக்கு. அப்படி சுத்தி வாங்க, அடிச்சு ஒருத்தராங்க ப்ராப்பர்ட்டியா. எங்க வராது புரியலையே. பாலாஜி, ஒரு நிமிஷம் வந்து கருப்பு மாடு வெள்ளை மாடு பிடிங்க. மாடை அவத்து மட்டும் குத்துறாங்க. ஓகே. கருப்பு மாடு வெள்ளை மாடு பார்த்தா முத்திரும். எங்கடா மாடு? அதான்யா இருக்குல்ல, கொடுத்துட்டான்ல, பத்திரம் வச்சுக்க. மாடு வெள்ளை. அது என்ன மாடுது?
கருப்பு மாடு வெள்ளை மாடு. ஆமா தெரியுதுல்ல? ரெண்டு மாடு தெரியுதுப்பா. ரெண்டு மாடு தெரியுதுப்பா. அது உனக்கு தெரியுதாப்பா? லெஃப்ட்ல கருப்பு மாடு, ரைட்ல வெள்ளை மாடு. வெள்ளை மாடு. ரெண்டு ரெண்டு கொம்பு இருக்குல்ல? முட்டில போறியா? பா ஏப்பா முட்டில போ. ஏய் இங்க பாரு. இரியா மாடை விட உங்களுக்கு பயமா இருக்கு. ஏய் இல்லப்பா. பாத்து கட்டு. அதுல ஒண்ணு காளை மாடு, ஒண்ணு பசு மாடு. பசு மாடு. பாத்துக்க. பாத்து சேர்த்து பாலு இவன் சும்மா தான் இருப்பான். புடிச்சுனே இருக்கட்டும். நம்ம கேள்வி கேட்டுருவோமா? மாட்டி புடிச்சுனே இரு. புடிச்சு. கம்பு வேற அதிகமா கொடுத்து வாங்கிருக்கேன். ஆமா. டேய் மாடா. ஏண்டா ரைட். உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்களோட லவ்வர்ட்ட உங்க பாஷையில எப்படி லவ்வ சொல்லுவீங்க? உங்க லவ் சொல்லுவீங்க. ஓகேவா? இருங்க. லட்டு வாயில போட்டுங்க எல்லாரும். அண்ணே பாலுண்ணே ஆரம்பிங்க. இவ்வளவுதானே? அவ்வளவுதான். அண்ணே சுப்ராஜ் அண்ணே. ஐயோ பசு. அங்க லவ் இப்படி பண்ணா அந்த பொண்ணு செத்துறாதா? லவ் ஓகே இது பேச முடியுதுக்கு பிக்கப் பண்ணி போயிருவான். துப்புங்க. சரி பரவாயில்ல. சிவாண்ணே பாரு அட்டி அண்ணே காதல் உருக நான் ஒண்ணு லவ் பண்ணேன். நீ லவ் பண்ணிட்ட? நான் ஒண்ணு லவ் பண்ணேன். நீ லவ் பண்ணிட்ட? லட்டு துப்பிட்டு சொல்லுங்க. ஆமா. வேறு அந்த சுத்தி பார்த்து மத்த மாதிரி பேச மாட்டேன். ஸ்ட்ரைட்டா வரேன். நான் ஒண்ணு லவ் பண்ணுதேன். நீ என்ன லவ் பண்ணுதியா? நான் ஒண்ணே லவ் பண்ணுதேன். நீ என்ன லவ் பண்ணியா? என்ன ஆச்சு இப்ப? இதுக்கு மேல என்ன ஆகணும்? எங்க கருப்பாடு வெள்ள மாடு காணோம். பாரு பத்து குண்டா புண்ணாக்கல வாங்கி போட்டு வை. போகும்போது அது மட்டும் கிடைக்கல. அவன காலி பண்ணி போறான் கைய கால எடுத்து. எங்க வெள்ளை மாடு கருப்பு மாடு சொன்னா எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. மாட்டுக்கு சொந்தக்கார அவரே கம்பு இருக்க. நீ ஏன் நாங்க மாட்டுக்கார பக்கத்துல இருக்கோம்ல. இவங்க வட்டிக்கு வாங்கி அந்த மாட்டை வாங்கி கொடுத்தோம்ல. கவனமா பாத்துங்க. இப்ப இதுக்கு யாரு பதில்? இப்ப நல்ல சிவானனுக்கே கொடுத்துடலாம். ரொம்ப ஸ்வீட்டா பண்ணியா? அதுக்குதான். ஓகேவா? வெரி குட். நல்ல சிவானனுக்கு மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. கடிகாரத்திற்கும் மீனுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? கடிகாரத்திற்கும் மீனுக்கும் உள்ள ஒற்றுமை. வெயிட் சுப்ராஜன். இதுக்கும் முள் இருக்கு, அதுக்கும் முள் இருக்கு. ரெண்டுத்துக்கும் முள் இருக்குன்னு சொன்னது சரியான விடை. சுப்ராஜன் எனக்கு மார்க் கொடுத்துடலாம். ஓகே. உங்களுக்கான மாடு 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 இருக்குங்க. எங்கங்க போகுது? என்னடா நீ இடையில இந்த ஒரு விளையாட்டை முடிச்சுட்டு வந்துடுறேன். கொட்டல உருவி குத்தானில போட்டுறேன். உங்களுக்கான அடுத்த கேள்வி. உடம்பு குண்டாகி விட்டால் எது அதிகரிக்கும்? கொழுப்பு ஒன்னு சொல்ல முடிஞ்சது. அடுத்து தொந்தி. முதுகலன சக்கரை வியாதியா? சி ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம்? வெடிச்சிரும் போல ஐபிபி. 4 பேர்ல யார் சரியான விடை சொல்லிருக்கீங்கன்னா சுப்ராஜன் சரியான விடை சொல்லிருக்காரு. உங்களுக்கான அடுத்த கேள்வி. கடலை விற்பவன் எப்படி விற்பான்? முத்துக்காலன சுப்ராஜன். வெர்க்கல இப்படி வெர்க்குது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் சாப்லைன் பால் ஒழுங்கு மார்க் கொடுத்துடலாம். சுற்றினுடைய இறுதி கேள்வி. பெண்களுக்கு தேவையான 3 குணங்கள் என்று பெரியவர்கள் எதை சொல்லுவார்கள்? நெல்லை சிவான. அட்டம் மகம் ஞானம். அட்டம் மகம் ஞானம். பாத்துங்க அவர் கண்ணை குத்தி எடுத்துடா பண்ணி போறீங்க. அச்சம் மடம் நாடம் என்பது சரியான விடை. ஓகே. முதல் சுற்றுல நீங்க எல்லாம் சிறப்பாக விளையாண்டு முடிச்சிட்டீங்க. இந்த சுற்றினுடைய இறுதியில் நீங்க என்னென்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Welcome back to the Color Rooms. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். Powered by MCR வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் co-presented by Kalimar Babanto. நம்ம நிகழ்ச்சியுடைய இரண்டாவது சுற்றுக்கு வந்துடும். நம்ம நிகழ்ச்சியுடைய இரண்டாவது சுற்று டிஷோம் இந்த டிஷம் ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மகேஷ் உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு. உங்க முன்னாடி சுத்தி இருக்கு இல்லையா, அதால பக்கத்துல இருக்கவங்கள ஓங்கி அடிக்கணும். யார் வேகம் அடிக்கிறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். எனக்கு பதில் தெரியல, சும்மா நிற்க கூடாது. ஓகேவா? யார் தலையில வேக மாட்டேங்கிறீங்களோ அவங்க வந்து பதில் சொல்லலாம். அதை நாங்கள் பார்த்து சொல்லுவோம் யார் ஃபோர்ஸாக அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஓகேவா? உங்களுக்கான முதல் கேள்வி. ஹனிமூன் என்பதனுடைய தமிழாக்கம் என்ன? போதும். சூப்பரா சொன்ன. இந்த மனுஷனை இப்படி அடிக்கிறது நல்ல வேலை. அது குழந்தை கேள்வி என்ன மறந்து போச்சு இல்ல, உங்களை கலக்கிடுச்சு. ஓகே, அதுல தேன் நிலவு. தேன் நிலவு. தேன் நிலவு என்பது சரியான விடை. சுப்ராஜன் மார்க் கொடுத்துடலாம். இரண்டாவது கேள்வி. உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் டாக்டராக நடித்த திரைப்படம் எது? இல்ல, செவுத்துல ஆணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீரா? இதுக்குள்ள ஆசை சுப்ராஜன் சாப்பிடு மாவுல சொல்லுங்க. எனக்கு சரி பதில் சொல்லுங்க. யார் சொன்னாரு? சுப்ராஜன் எம்பிபிஎஸ். ரிஜெக்ட். அடுத்து பாலன வசூல் ராஜா பிபிஎஸ். வசூல் ராஜா பிபிஎஸ் என்பது சரியான விடை. அவருக்கு மார்க் கொடுத்துடலாம். சுப்ராஜன் அங்க போங்க, முத்துக்காலன் இங்க வாங்க. ஓகேவா? ஹைட் அப்பதான் கரெக்டா இருக்கும். நீ இந்த பக்கம் வா. ரெடி? பார்த்து பக்கமா டீல் பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி. பேருந்தினுடைய உட்புறமாக எழுதி இருக்கும் ஏதாவது ஒரு வசனத்தை கூறவும். போதும், ஒரு தடவை சொல்லுங்க முத்துக்கலன். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நான் தான் அடிச்சேன். சரி, நீங்க ஒன்று சொல்லுங்க. மகளிர். இதுக்கு தான் வாயில கொடுத்துருக்கு. மகளிர்னு ஒரு எழுதி அடுத்து வசனத்துக்கு மகளிர் வசனம். வசனமா? அது வார்த்தை. அடுத்து திருநெடுகள் சாக்கிரதை. பாத்தியா? அவர் என்ன ஒண்ணு அதான் பாத்துருக்காரு. அவரோட வேலை அவர் கரெக்டா பாத்துக்காரு. நீங்க சொல்லுங்க. கையை வெளியே நீட்டாதே. அந்த மாதிரி எங்க இல்லப்பா. கையை வெளியிட்டாங்க. இப்படாங்க. ஆனா ரொம்ப ஆப்டான ஒரு வசனம். திருடர்கள் ஜாக்கிரதை கரெக்டு தான். கற்க கசரவு கரெக்டு தான். ஆனா பஸ்ஸுக்குள்ள எழுதிக்கிற வசனம்னு சொன்னேன், திருக்குறள்னு சொல்லலை. நீங்க தெளிவா சொல்ல. நீங்க உள்ள ஒரு வாசகம் அவ்வளவுதான் சொன்னீங்க. அதனால திருக்குறள் வந்து நம்ம வாசகமா எடுத்துக்கலாம். முத்துக்காரனுக்கு மார்க் கொடுத்துடலாம். உங்ககிட்ட வந்து ஒரு மார்க் வாங்க முடியும். உங்களுக்கான அடுத்த கேள்வி சொல்லுங்க. வீட்டில் அண்ணன் தங்கை சண்டை போட்டுக் கொண்டால் இருவரையும் எந்த விலங்குகளோடு ஒப்பிடுவார்கள்? ஃபர்ஸ்ட் சாப்ளின் பாலன. எனக்கு அடிக்க விடல அவரு. ஏங்க நாய் மாதிரி அடிச்சுக்கிறீங்க? இல்ல, எந்த ரெண்டு விலங்கோட ஒப்பிடுவாங்க? நாய் புடிய மாதிரி அடிச்சுக்கிறீங்க? ரிஜெக்ட். அடுத்தது அண்ணே சுப்ராஜன். கழுத மாதிரி பண்ணி மாதிரி அடிச்சுக்கிறீங்களா? ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமான சண்டை போல இருக்கு. நெல்லை தலைக்கு மேல வளர்ந்துருக்கானா அவன் அடிக்கி நீ மனுஷானி. எந்த விலங்கோட இப்பெல்லாம் பஸ் சொல்றியா மனுஷனி? ஏன்டா எப்ப பார்த்தாலும் எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டு. எலியும் பூனையும் மாதிரி என்பது சரியான விடை. கரெக்ட். இதே கரெக்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரெண்டாவது மார்க் வந்துருச்சு. அங்க போய் இல்ல அது ஒரு அடி தான் இருக்கு. வெரி குட். முத்துக்காரனுக்கு மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. நாம் வாங்கும் பொருள் அதிகமான விலை இருந்தால் என்ன கொள்ளை என்று சொல்லுவார்கள்? சாப்ளின் பால் மென்டலா சுத்த போறாரு. எஸ்டோ முடிஞ்ச பிறகு இல்ல, இந்த ரவுண்ட் அடிவாரக்கா நான் போய் சொல்றேன். இல்ல இந்த ரவுண்ட் முடிஞ்சோனே பாலன் எப்படி தெரியுமா போவாரு? அப்படி இல்லங்க. இல்ல, இது வலிக்கடா. இது ஒண்ணு அவனை கேக் அடிக்கிறாரு. முத்துக்காரன் சொல்லுங்க. பகல் கொள்ளக்காரன். பகல் கொள்ளை என்று சொல்லுவார்கள். சரியான விடை. அண்ணனுக்கு மார்க் கொடுத்துடலாம். அதான் நானே சொல்ல வந்தேன். எனக்கு தான் அடி அடிச்சுல அடிக்கிறாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி. டேசை செய் டேசை எதிர்பார்க்காதே. மட்டும் இழுக்காரு சொல்லிட்டேன். சாப்ளின் பாலன. எது சொன்னான்னு தெரியல இப்ப. எனக்கு கேள்விகள் இல்ல. ஆமா, நல்ல சிவான. என்ன சொன்னீங்க எனக்கு தெரியல. ரிஜெக்ட். அடுத்து முத்துக்காலன. பலனையே செய் கடனை ரிஜெக்ட். ஆனா அடுத்து நீங்க பலனை செய் அது மாறிடுச்சு. நாலு பேர் ரிஜெக்ட். சிவானே, நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் இல்ல. சுத்திய கையில கூட அப்படியே இருக்கிறதுக்கு ஏதாவது பங்கு பெறுங்க.
ஓகேவா? அதாவது அந்த அந்த கேள்வியில சேர்ந்து விளங்க மாட்டேங்குது. ஏ தமிழ் சொல்லுப்பா, தமிழ்ல பேசுப்பா. உங்களுக்கு அடுத்த கேள்வி ரெடியா இருங்க. வாங்க விலை விலை ஓடுறாருங்க அவரு. மறு ஜென்மம் இருந்தால் உங்களுக்கு என்னவாக பிறக்க ஆசை? நானாக பிறக்க ஆசை. சுப்ராஜனே, நானாக பிறக்க ஆசை. நானாக பிறக்க ஆசை. அடுத்தது வந்து ஆமா இது அண்ணன் நிலை சிவான். அது உனக்கு பிள்ளையா நான் பிறக்கண்டா. யாருக்குடா? அதான் உனக்கு புள்ளியா நான் அப்புறம் யாரு மகேஷ்க்கு இல்ல அடுத்த ஜென்மம் யார் போய்விட்டு அண்ணன் தம்பி யாருன்னு தெரிதான். அடுத்த ஜென்மம் இருந்தா நான் உனக்கு பிள்ளையா பிறக்கண்டான் அப்படி நீங்க கேட்பீங்க. ஆமா யாருனாலும். அப்ப அடுத்த ஜென்மமும் டார்ச்சர் பண்ணுவீங்க. ஆமா. சரி ஓகே. அடுத்த முத்துக்காலமே. 4 பேருக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற குணத்தையும் ஆண்டவா. இதுலயே வளருது. அப்புறம் எங்க அந்த குணத்தை கொடுக்கறது? அது ஜென்மன் வந்துச்சுன்னா தாயா பிறகு சபாஷ். மிக சிறந்த பதில். பாலன சொல்றத அவருக்கு மார்க் கொடுத்துடலாம். இப்ப அடி வாங்கின பிறகு இதெல்லாம் சொல்றாங்க. அடி வாங்கின இத்தனை அடிக்கு பிறகு பார்த்தா சொல்றாயா? ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளவு தெளிவு கிடையாது. இதுக்கு முன்னாடி தெரியல. இப்பதான் கொஞ்சம் மூளை இன்னொரு அடி அடிடா இருக்கீங்களா? இப்ப அவனுக்கு மூளை கொஞ்சம் இல்ல கம்மி. நாங்க இருக்கோம்ன்றது தெரியுது. நீ எந்த ஷோல இருக்கன்னு தெரியுதா? என்ன சொல்லுது? என்ன சொல்றது? நான் மாடு கொடுத்து கொடுத்தல மாடு சோ. மாடு சோவாது. சரி ஓகே. மாடு சோ இந்த சொல்லிட்டேன். சுற்றினுடைய நிறைவான கேள்வி. அருமையான கேள்வி. ஒருவனை திட்டினால் அவனை எத்தனை மணியை சொல்லி திட்டுவோம்? அப்பா சமாடி. ஆனா சொல்லுங்க 8 மணி நேரமா பேசி இருக்கான்டா அவன். தப்பு. அடுத்து சிவானந்தன் சொல்லுங்க. பத்திரமா இருந்துக்கல. பத்திரமா இருந்துக்கோமா. இது அச்சு தப்பு கிடையாது. ஆனா நீங்க பாலனை சொல்லுங்க. 7.5 உங்களை சொல்லல. அந்த திட்டாளர் 7.5 என்பது சரியான விடை. பாலனுக்கு மார்க். அந்த கேள்வி ஏன்னா 7.5 அவன் சொல்ல மாட்டான். ஆமாமா. நான் வந்து எத்தனை மணி அது அந்த கேள்வி எனக்கு தெரியல. அது எத்தனை மணி சொல்லி திட்டுவாங்க? ஆமா எத்தனை இவர் 8ங்கிறாரு, அவர் 10ங்கிறாரு. எந்த உலகத்திலேயே அப்படி திட்டுவாங்க. சரி. இந்த சுற்று ரொம்ப ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. ஆனா சிவானே, யாரோ ஒரு ப்ரொடியூசர் உங்களுக்கு படம் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு ஒரு ஸ்டோரி சொன்னீங்களா? அது நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கலாமா? ஒரு கம்பெனில இருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணான். சரி சிவாண்ண, நான் ஒரு படம் ஒன்று பண்றோம். நீ இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு எத்தனை வருஷமா சுத்திக்கிட்டு இருக்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த படத்துல ஹீரோக்கு கால் ஷீட்டு 30 நாள், உனக்கு கால் ஷீட் 34. அப்ப எவ்வளவு பெரிய கேரக்டர். சபா சூப்பர்ல. ஆமா, இந்த படத்தோட நீ பெரிய ஆள் ஆவற. ஆனா ஒண்ணு நன்றி மந்திரப்படா பாத்துக்கோ. கரெக்ட். ஆமா, நீ உடனே ஆபீஸுக்கு வான்னு சொன்னான். சரி. நான் சொன்னேன், எப்ப பக்கத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு, அந்த ஆபீஸுக்கு போயிட்டு உன் ஆபீஸுக்கு வரேன் அப்படின்னா. அப்ப அவன் சொன்னா, என் ஆபீஸுக்கு வரும்போதே உனக்கு நேரம் ஸ்டார்ட் ஆச்சு, அங்கே வீணா போற, நேரம் என் ஆபீஸுக்கு வாண்டான். இவ்வளவு பாசமா இருக்கானே அப்படின்ட்டு திரும்ப வந்து அவன் சொன்னா, சிவண்ண கூட பிறந்த சகோதரன் மாதிரி நினச்சிக்கிட்டு நான் ஓப்பனாக சொல்றேன், பிச்சை எடுத்தான் படம் பண்ணுறோம், நீ சம்பளத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னா. அப்போ நான் நினச்சேன், இவ்வளோ பாசமும் பேசுதான், இவ்வளவு ஓப்பனாக பேசுதான், அந்த ப்ரொடியூசரை யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ட்டு ப்ரொடியூசர் பேர் என்னென்ன, ரமேஷ்னா. இப்போ ரமேஷ் சார் எங்க என்ன பிச்சை எடுக்க போயிருக்கான். இந்த ஸ்டோரி சொன்னதுக்காக நீங்க 3 பேரும் ஒரு நடு மண்டல கொட்டுன்னு வாங்க, அடிச்சுன்னு வாங்க போய். வாங்க போங்க அடுத்து. நீங்க 4 பேரும் எத்தனை வருஷம் பழக்கம்? எனக்கு வந்து 28 வருஷமா அண்ணனை தெரியும். அப்பா, இவன் வந்ததுல எனக்கு தெரியும். இவங்கிட்ட 22 வருஷம் ஆச்சுங்க சினிமாவுக்கு வந்து. 22 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி 22 வருஷம், அது அப்போ தெரியும். ஆனா நான் வந்து என் முதல் படம். ஏன் திட்டுத்தனமா வந்தீங்களா? இல்ல நான் 1976 இங்க வந்துட்டேன். அப்பா, இப்போ உங்க ஏஜ் என்னண்ணே? 54 வயசு. 54? ஆமா சார். உண்மையிலே வந்து இறையர்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஒண்ணுமே என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, இப்ப நான் என் பேரன் பிறக்க போறான். அதாவது ஆமா, தயவு செஞ்சு தாத்தா மாதிரி நடந்துங்க, புரியுதா? நாங்க தான் கொடுத்தோன்னு பொம்மை வச்சு விளையாடுறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஊரை மாட்டிட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது இவங்க எப்போ ஆள் நான் சொல்றேன், காந்தி உப்பு சத்தியாகிரம் போனார்ல, அப்ப கூட போயிருக்காங்க. நெல்லை சிவான்னு தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாரு. இன்னும் ஒரு 4-5 விஷயம் பேசுனா அவர் மண்டை குழம்புதோ இல்லையோ, சத்தியமா எனக்கும் பாலாஜிக்கு மண்டை குழம்பி நாங்க எந்த ஷோல இருக்கோங்கிறதே டவுட் ஆயிரும். இவங்க 2 ரவுண்ட்லயே இந்த 4 பேர் பண்ற அமக்கலாம் அநியாயம் வந்து தாங்க முடியல. 3வது ரவுண்டு கேட்கவே வேண்டாம், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பேஸ்மெண்ட் வீக்.
இதில் இந்த 4 பேர் என்னென்ன அநியாயம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. யாரோட பேஸ்மெண்ட் வீக்கு, யாரோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்குங்கிறத ஒரு கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்த்துடலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது கலர் ஹோம்ஸ். நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேஸ்டிகள் சட்டிகள், கோ பிரசன்ட் பை காலிமார்க் பவுண்டோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது கலர் ஹோம்ஸ். நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேஸ்டிகள் சட்டிகள், கோ பிரசன்ட் பை காலிமார்க் பவுண்டோ. நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்று பேஸ்மெண்ட் வீக்கே. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். இந்த பேஸ்மெண்ட் வீக்குடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு. இந்த மாடு ஒரு இடத்துல இருக்காரு, ஆடிட்டே இருக்கும். அந்த டிஸ்டர்பையும் தாண்டி இவர் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஒருவேளை கீழே விழுந்துட்டீங்கன்னா தூங்கிடக்கூடாது, மறுபடியும் ஏறி உட்காரணும். நீங்கள் உட்கார்ந்த பிறகு தான் அந்த கேள்வி கேட்பார். ஓகேவா? ஓகே. ஒரு நிமிஷத்துக்குள்ள எவ்வளோ அதிகமான பதில் சொல்றீங்களோ அவ்வளோ அதிகமான மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ரூல்ஸ் கிளியரா? ஓகே, வெரி குட். நம்ம பேஸ்மெண்ட் வீக் சுற்றுல முதலாவதா வந்து களம் இறங்க போகிற சிங்கம் சாப்ளின் பாலோனே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ல விளையாண்டுருக்கீங்களா? இப்பதான் மாடையா பாக்குறேன். நான் மாதிரி சொன்னா பாரு, மாடே இப்பதான் பாக்குறேன்ட்டு. டெய்லி நீ கண்ணாடி பாக்குறது இல்ல? இது புறாவை எப்ப முடியும்? நீ வெளிய வருவீல? நீ வெளில வருவீல? வெளிய வருவீல? நாம ஃப்ரெண்ட்ஸ் பழம். ஓகே பாலனே, ரொம்ப சிம்பிளான ரவுண்ட் தான் உங்களுக்கு. சிம்பிளான கேள்வி தான். அதாவது ஒரு ஆங்கில படத்தோட தமிழ் மொழி பெயர்ப்பை நான் சொல்லுவேன். அதை வந்து நீங்க ஆங்கிலத்தில் என்ன படம்னு சொல்லணும். உதாரணம், டிராகன் உள்ள நுழையுது, என்டர் த டிராகன். இந்த மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? பாலனே, உங்களுடைய நேரம் தூங்குகிறது. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, கடவுளின் வளையங்கள். கடவுளின் வளையங்கள். கடவுளின் வளையங்கள். லவ் ஆஃப் தி ரிங். என்ன இந்த குதி பிடிக்கிறானே? சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு. இறுதி இலக்கு. இறுதி இலக்கு. இறுதி இலக்கு. என்ன பாயிண்ட்? பேய் செத்து போச்சு. டெவில் டெத். எல்டட். ஓகே. சாமி புள்ள. சாமி புள்ள. பாவம் அந்த புள்ள. அட பாவியா. ஏறுங்க ஏறுங்க. சாமி புள்ளையா? மெல்ல மெல்ல மெல்ல. சாமி புள்ள. சாமி புள்ள தெரியலையா? தெரியல. கடற்கரை. 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 தெரியல. படிக்கட்டி வயசு. தெரியல. வானம் விழுகிறது. ஏறிக்கிறேன். அவர் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாரா? சரி, வானம் விழுகிறது. டவுன் இன் தி ஸ்கை. மகிழுந்துகள். ஹாப்பி டிராவல். ஹாப்பி டைம் அப். டைம் அப். டைம் அப். ஓகே, இந்த சுற்றுல நீங்க 2 மார்க் எடுத்துக்கிறீங்க. நம்ம சுற்றுல அடுத்ததா வந்து பங்கு பெற போற போட்டியாளர் முத்துக்காலை. ரைட், இது மாதிரி இந்த கேம்ல விளையாடுறீங்களா? ஃபைட்டர் வேற. ஏன்னா ஃபைட்டர் நீங்க பயங்கரமா பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்ணிருக்கேன். ஈஸியா பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம். உண்மையிலே சொல்றேன், இது வரைக்கும் வந்த இந்த ரவுண்ட்லயே இப்ப நான் கேட்க போற கேள்விதான் பயங்கர ஈஸி. உங்களுக்கு என்ன ரவுண்ட்னா, ஒரு உயிரினமா நான் சொல்லுவேன், அது எந்தெந்த இடத்துல வசிக்குதுன்னு நீங்க சொல்லணும், அதோட இருப்பிடம். ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சிலந்தி. சிலந்தி வந்து பொந்து. பொந்தா. பொந்தா. குரங்கு. குரங்கு ட்ரீ மரம். சிங்கம். ஆமா. மெதுவா மெதுவா. சிங்கம். அது ரோல் பண்ணிக்காதீங்க, அப்படி வெறும்னா பிடிச்சுங்க. சிங்கம். புகை. புகை மரம் எல்லாத்தையும். சரி, காகம். காகம் மரம் தான். சரி, பாம்பு. பாம்பு பொந்துக்குள்ள, அது பொந்துக்குள்ள தான் இருக்கும். மரங்கொத்தி பறவை. அது மரத்து மேல தான் இருக்கும். தவளை. தவளை. தவளை நீர்ல இருக்கும், பொந்துக்குள்ள இருக்கும். எறும்பு. எறும்பு அவனுக்கு தலையில ஊர்ந்து போகும். கோகையில இருக்கும். எல்லாத்தையும் இருக்கும். தலையில ஊர்ந்து போகும், சக்கர டப்பாக்குள்ள பூரும். ஆமா. யானை. யானை லேண்ட்ல வசிக்கும். என்னவா? லேண்ட்ல வசிக்குங்க. எதுல இருக்குமா? எதுல? தரையில. அம்மாப்பா. ஓ, லேண்ட்ல வசிக்குமா? லேண்ட்ல வசிக்கும். எலி.
எலி 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 நிலத்துலயும் வசிக்கும் பொந்துக்குள்ளேயும் வச்சுக்கும். எல்லாம் வசிக்கும். பொந்த விட்டு வந்துடாதீங்க. டைம் ஆப். இந்த கேள்வி நான் ரெண்டு பதில் சொல்லி பண்ணல விட்டீங்களே. நான் உயிரினங்கள் அதை வசிக்கிற இடம் தானே கேட்டேன். ஆமா. யானைனா காட்டுல வசிக்கும், எறும்புனா மண் புத்துல வசிக்கும். மண் தரையில போகும் சொன்னேன். மண் தரையில எல்லாம் தான் போகும். நான் சொன்னது மேக்ஸிமம் கரெக்டான பதில் தான். ஆமா, உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பொந்துலயே வைங்க. எந்த பறவை வந்து கூடு கட்டி தான் வாங்க. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் முத்துக்கால 3 மார்க் எடுத்துக்கிறாரு. ரைட், நம்ம பேஸ் பண்ணி சொல்லல. மூணாவது வந்து களம் இறங்க போகிற அன்பு சிங்கம் சுப்புராஜ் அண்ணே. அரப்பாம்பு சுப்புராஜ். அரப்பாம்பு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்க ரவுண்டு. ஓகே. அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய அதிபர் பேரா நான் சொல்லுவேன். ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சு. அவங்க எந்தெந்த நாட்டோட அதிபர் நீங்க சொல்லணும். ஐயோ இப்பவே இங்க உள்ள நாட்டு அதிபர் தெரியாதப்பா. உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரிஞ்சனால கேள்வி மாத்திட்டோம். கவலைப்படாதீங்க. நான் மதுரை தமிழ்ல நான் வந்து பேசுவேன். அதுக்கு நடைமுறை தமிழ்ல என்ன அர்த்தம்னு நீங்க சொல்லணும். ஓகே. ரொம்ப ஈஸி தான். ஓகே. சுப்ராஜனா, your time starts now. குண்டக்க மண்டக்க பேசாத. அது இதுன்னு பேசாதடா. அப்படி இப்படி பேசாதடா. சரி, சோப்ல அங்கேயா இருக்காயா? ரொம்ப ஈத்தையா இருக்காண்டாவே. ஈத்தையாவா? ஈத்தியாவா? ஈத்தையா? ஈத்திரையா இருக்காண்டாவே. ராவுரா? ஏய், இந்த ராவின் விட்டார் அவரு. அறுக்குறானா? ரொம்ப ரொம்ப அறுக்குறான்டா. ஆமா, தேடினே இருங்க கீழே. பட்டறை போடு. ஆட்டைய போடு. பசக்கட்ட போயில. ஓடா சோமாரி போயில. ரூட்டை கொடுக்காத. ஏய் லந்து பண்ணாத. அண்ணே உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை. ஆட்டை போடுறா. ஆட்டைய போடுறா. நான் என்ன டியூஷன் சென்டர் நடத்துறேன். சொல்ல திருப்பி சொல்றதுக்கு. ஏறுங்க. சோழிய பாரு. வேலைய பாரு. லந்து பண்ணாத. ஏறுங்க. லந்து பண்ணாத. காச்சார் பண்ணாத. டைம் ஆப். உங்களுக்கும் நம்ம அண்ணனுக்கு வந்த மாதிரி ஈஸி எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க இவ்வளவு மோசமா எவ்வளவு பாயிண்ட்? பரீட்சையே எழுதலையா? பாயிண்ட் வேணுமா? பாயிண்ட். ஆமா வந்து சொன்னோம்ல. தி கிரேட் சாரப்பாம்பு சுப்புராஜன் ஒரு மார்க் எடுத்துக்கிறாரு. நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல நாலாவதா வந்து போட்டி போற போட்டியாளர் நெல்லை சிவா. சிவானே, ஏதோ சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. ஏதோ காலேஜ் சேர போனேன் சொல்லுங்க. அதான் காலேஜ்ல போய் படிக்கிறதுக்கு சேர போனேன். சரி, அவன் என்ன சொன்னான்னா, என்ன சொன்னா? பள்ளிக்கூடத்துல படிச்சா தாங்க சேப்பம்ட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கறான்னு சொல்ல வந்தேன். இல்ல, உங்களுக்கு என்ன ரவுண்டுனா சென்னையில் உள்ள இடம்லாம் சொல்லுவேன். அந்த இடத்துக்கு என்னென்ன ஃபேமஸ்னு நீங்க சொல்லணும். சிக்கலான கேள்வி இருக்கா? ரொம்ப ஈஸினே. சரி சொல்லு. கண்டிப்பா உங்களால சொல்ல முடியும். Your time starts now. புதுப்பேட்டை. புதுப்பேட்டைனா அங்க பழைய இரும்பு சாமான். காசிமேடு. காசிமேடுனா அங்க மீன். டி நகர். நகர்னா சரண போங்க. மெதுவா. டி நகர். டி நகர்னா ஜவுளி எடுக்க சரணபவன். ஜவுளி. சரி, திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணி வந்து அந்த 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 விளையாட்டு அரங்கம்லாம் இருக்கு. சரி, பர்மா பஜார். பர்மா பஜார் அங்க உலகத்துல என்னென்ன ஜாமான் அம்மா அப்பா தான் எல்லாம் வாங்கலாம்ல. உங்க இல்ல அது கூட சுத்தாத. போட் கிளப். போட் கிளப்ல கப்பல் பார்க்கலாம், படகு பார்க்கலாம். சரி, கோயம்பேடு. கோயம்பேடுல பஸ்ஸுக்கு டிக்கெட் வேணும், டிக்கெட் எடுத்துக்கலாம், வெளியூர் போகலாம் பஸ்ல. ஐயோ, மயிலாப்பூர். ஐயோ வர மயிலாப்பூர் மியூசிக் அகாடமி. ஓகே, டைம் ஆப். பர்மா பஜார்ல அம்மா அப்பா தவிர எல்லாம் கிடைக்கும்னு அற்புதமான ஆன்சர் சொன்ன ஒரே ஆள் நீங்க தானே. ஓகே. சரி, பரவாயில்ல. ஓவர் ஆளா எவ்வளவு மார்க் எடுத்துறீங்க தெரியுமா? 5 மார்க் எடுத்துக்கிறீங்க.
விஜய். Welcome back. இது கலர் ஹோம்ஸ் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். Powered by MCR வேஷ்டிகள் சட்டைகள் co-presented by காளிமார்க் பவன்டோ. மகேஷ் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி அவர்கிட்ட ஒரு கேள்வி மாற்றி மாற்றி கேட்பாரு. முதல் 4 கேள்விக்கு யார் தவறாக பதில் சொல்கிறீங்களோ அவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். அதே மாதிரி ஒரு தவறான கேள்விக்கும் கீழே இறங்கிட்டே இருப்பீங்க. ரெடி? நெல்லை சிவான உங்களுக்கான முதல் கேள்வி. சூரிய கடவுளின் அருளால் குந்திக்கு மகனாக பிறந்தவர் யார்? கர்ணன். கர்ணன் சரியான பதிலா? குந்திக்கு மானா பிறந்தனா? ஆமா. இந்த பக்கத்து வீட்டுல பிறந்தவ மாதிரி சொல்றாரு. இது ஒரு காப்பியத்தில் நடந்த சம்பவம் மாதிரியே இல்லையே. கர்ணன். அந்த ஆன்சரை பிளாக் பண்ணிடலாமா? ஆமா, வேற வழி இல்லை. வேற வழி கிடையாதா? வேற தெரியாதா? சரி, கர்ணன் நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பார்த்தோம். சரியான விடை. அப்படி கேள்டா ஐயா. வெரி குட். அங்க பாருங்க, அப்படியே கேள்றா ஐயா. முத்துக்காலன உங்களுக்கான முதல் கேள்வி. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் இவர்களுடைய குரு யார்? பீஷ்மர். பீஷ்மர். கொஞ்சம் ஒரு க்ளூ வேணா உங்களுக்கு தரேன். அவர் வந்து வில்வித்தையில மிக சிறந்த ஒரு ஆசிரியர். அவர் தான் வில்வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தார். துரோணாச்சாரியா. துரோணாச்சாரியா. முத்துக்காலன நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சரியான விடை. நெல்லை சிவான உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. நகரங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்த முதல் இந்திய நகராட்சி எது? சொல்லு. நகரங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்த முதல் இந்திய நகராட்சி. அந்த நகராட்சி தமிழகத்தில் இருக்கு. சென்னை தான். சென்னையா? உறுதியா தெரியுமா? ஆமா. ஆன்சர் பிளாக் பண்ணிடலாமா? பிளாக் பண்ணு. சிவானா நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சரியான விடை. இதே மாதிரி கேள்றா தம்பி. அதே மாதிரி கேள்றா தம்பி. முத்துக்காலனா உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. செங்கோட்டையை கட்டியது யார்? க்ளூ கொடுக்க முடியாது. போன கேள்விக்கு அவரு க்ளூ கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்தேன், அதனால இது க்ளூ கொடுக்க முடியாது. செங்கோட்டை. டெல்லி செங்கோட்டை. என் 4-5 இடத்துல இருக்கா என்ன? செங்கோட்டை ஊர் இருக்கு, அங்க யாரும் கோட்டை கட்டாங்க. இல்ல தெரியல. தெரியல. முத்துக்காலனை தெரியல அப்படின்னாலும் நீங்க ஒரு லெவல் கீழே இறங்கிடு. ஷாஜகான் என்பது சரியான விடை. உங்க 2 பேர்ட்டையும் 2 கேள்விகள் கேட்டிருக்கேன். நீங்க 2 கேள்விக்கும் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. முத்துக்காலனை நீங்க வந்து ஒரு கேள்விக்கு தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான 3வது கேள்வி. நெல்லை சிவானா பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? கம்பர். பெரிய புராணம் 63 நாயன்மார்கள் பற்றி எழுதினார்ல வரலாறு. ஒரு பேர நிறைய மன்றங்கள் இருக்கு. சென்னையில பெரிய அளவுல பேச்சு போட்டிகள்லாம் வைப்பாங்க. டைம் போயிட்டு இருக்கு. தெரியலையா? சிவானா பதில் தெரியல அப்படின்னா கூட நீங்க ஒரு லெவல் கீழே இறங்கிருக்கீங்க. நல்லா தொங்க வைங்க. உங்களுக்கு தெரியுமா? கம்பர் தான். கம்பர் தான். பிரமாதம். சரி, சேக்கிழார் என்பது சரியான விடை. அவர் தான் பெரிய புராணத்தை எழுதுந்து. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம். ஓகேவா? பக்தி இலக்கியத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அது. முத்துக்காலை அவர்களே உங்களுக்கான அடுத்த கேள்வி. தமிழ் மொழியினுடைய முதல் காப்பியம் எது? கோப்பெரும் காப்பியம். கோப்பெரும் காப்பியம் எப்படி சொல்றீங்க? ஏதோ ஒரு படிச்ச ஞாபகம். படிச்ச ஞாபகம். கன்ஃபார்மா? பிளாக் பண்ணிடலாமா? அண்ணா நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இதை பார்த்தோம். சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை. அண்ணா உங்களுக்கான 4வது கேள்வி. அன்னையர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தர்சா. இல்ல, பொதுவா அன்னையர் தினம் இல்ல, அன்னை தெரசாவா? சரி, அன்னையர் தினம் என்னைக்கு கொண்டாடுது? என்ன மாசம், என்ன தேதி? இப்ப அண்மையில கொண்டாடுறாங்க. ரொம்ப அண்மையில கொண்டாடினாங்கண்ணே. தெரியலையா? ஓகே, நீங்க பதில் தெரியலைனாலும் ஒரு லெவல் கீழே இறங்கிறீங்கன்னா
ஓகே, உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 2வது ஞாயிறு அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. உலக மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. உலக மகளிர் தினம் நீங்க சொல்லக்கூடாது. தெரியலையா? முத்துக்கால தெரியலனா நீங்க ஒரு லெவல் கீழே இறங்குவீங்க. உலக மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சரியான விடை. ஓகேவா? அடுத்த கேள்வி கவனமா பதில் சொல்லுங்க, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்தியாவினுடைய தங்க மங்கை என்று அழைக்கப்படும் விளையாட்டு வீராங்கனை யார்? பிடி உஷா. பிடி உஷாவா இல்ல பிடி உஷா? எல்லாத்துக்கும் ஏ இன்ஷியல் வருது. பிடி உஷா கேரளா. பிடி உஷா கேரளா. ஆமா. ஆன்சர் பிளாக் பண்ணிடலாமா? ஆமா. நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தலாம். சிவானா முத்துக்காலை அவர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்துஸ்தானியில் சிறந்த பின்னணி பாடகருக்கான பாரத ரத்னா விருதை பெற்ற பெண் யார்? இந்துஸ்தானியில் சிறந்த பின்னணி பாடகருக்கான பாரத ரத்னா விருதை பெற்ற பெண்மணி யார்? ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பின்னணி பாடகி. தமிழ்நாட்டில் ஒரு அம்மா சுப்புலட்சுமி. நம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் அல்ல. மிக புகழ்பெற்ற பாடகி, இந்திய அளவுல மிக புகழ்பெற்ற பாடகி, நம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் அல்ல. டைம் போயிட்டு இருக்குன்னா நேரம் முடிய போகுது. தெரியலையா? தெரியல அப்படின்னா நீங்க கீழே இறங்கிடுவீங்க ஒரு லெவல். 4 கேள்விகளுக்கும் தவறான பதில் சொல்லிட்டீங்க முத்துக்காலன்னா, அதனால நீங்க ரன்னர். இந்த எபிசோடோட வின்னர் நெல்லை சிவானா. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம், நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஓகே, நம்ம எபிசோடோட வின்னர் நம்ம அண்ணன் நெல்லை சிவா அவர்களுக்கு கலர் ஹோம்ஸ் நிறுவனம் வழங்குகிற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர். அது மட்டும் கிடையாது, ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் நிறுவனம் வழங்குகிற 2 இரவு 3 பகல்கள் தங்குகிற ஒரு அருமையான ஹாலிடே பேக்கேஜ். அது மட்டும் கிடையாது, ஹேண்ட்போர்ட் நிறுவனம் வழங்குகிற ஒரு அருமையான கிளாஸ் டாப் எல்பிஜி ஸ்டவ் நெல்லை சிவானனுக்கு. நம்ம எபிசோடோட ரன்னர் முத்துக்காலை அண்ணன் அவர்களுக்கு எவரெஸ்ட் நிறுவனம் வழங்குகிற ஒரு அருமையான இண்டக்ஷன் ஸ்டவ். அது மட்டும் கிடையாது, சென்னை மொபைல்ஸ் நிறுவனம் வழங்குகிற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர். வின்னர் அண்ட் ரன்னர் உங்க 2 பேருக்குமே ஈச் 5000, ஒவ்வொரு ஆளுக்கும் தலா 5000 ரூபாய். ஓகேவா? சாரப்பம் பண்ண பாலாஜி தெரிஞ்சவன் நினைச்சோம் ஒரு பிரைஸும் தரமாட்டாங்க. நீங்க அப்படிலாம் எந்த தீங்கிக்கு போயிடக்கூடாது. ஜெயங்கொண்டம் ஸ்ரீ அம்மன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் வழங்குகிற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் உங்க 4 பேருக்குமே ஈச் 5000 ரூபீஸ். அது மட்டும் கிடையாது, வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துறதுக்கு நலா சாப்பக்கடை வழங்குகிற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர், கிஃப்ட் கூப்பன் உங்க 4 பேருக்கும் ஈச் 5000. அது மட்டும் கிடையாது, டிமோரா நிறுவனம் வழங்குகிற 5000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் உங்க 4 பேருக்குமே ஈச் 5000. அது மட்டும் கிடையாது, 10 ஃபிங்கர்ஸ் ஃபேஷன் நிறுவனம் வழங்குகிற 5000 ரூபாய் மதிப்புள்ள டெரகோட்டா ஜுவல்லரி உங்க 4 பேருக்குமே ஈச் 5000. அவ்வளவுதான். எங்க அங்க பாக்குறீங்க? அவ்வளவுதான் பிரைஸ். ரொம்ப அருமையான எபிசோட இந்த எபிசோட் இருந்திருக்கும். நீங்க பயங்கரமா வீட்ல உட்கார்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் 4 செலிபிரிட்டிஸோட பயங்கரமான அமக்களத்தோட உங்களை சந்திக்க நாங்க ரெடியா இருக்கோம். அது வரைக்கும் ஒரே ஒரு வாரம் கேப் தான் பாஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு விடைபெறுவது ஈரோடு மகேஷ் மற்றும் தாடி பாலாஜி. தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். இது கலர் ஹோம்ஸ் நடுவுல கொஞ்சம் பவர்ட் பை MCR வேஷ்டிகள் சட்டைகள், கோ பிரசன்ட் பை காளிமார்க் பவன் டோ.